ஐயப்பன் கோவில் போயிருந்தோம். நல்லபடியாக தரிசனம் ஆச்சு. கஷ்டம் இல்லாமல் எல்லாருக்குமே நல்ல சுகமாக போயிட்டு நல்லபடியாக கீழே இறங்கி வந்திருக்கோம். வருஷம் அதிகமாக கூட்டமாக இருந்துச்சு சபரிமலையில். ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷம் இந்த வருஷம் அதிகமாக இருந்துச்சு. எல்லோரும் சாமிகளை கூட்டு போனோம், பார்த்தோம், திரும்ப எல்லாம் கூட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. நிச்சயமாக கோயில் போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு பார்க்குறது. குற்றாலம் போயிருந்தோங்க, குளிச்சங்க, அருமையாக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். முதல் டைம் நான் மாலை போட்டிருக்கேன். ஐயப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தேன். பழனி மலையில் ரொம்ப வரலாறுக்கான ஒரு கூட்டம். இன்னைக்கு சாமி தரிசனமே பார்க்க முடியாத கூட்டமாக இருந்துச்சு. காது கோயில் சாமி இந்த வருஷம் காட்டினாங்க. 1000 கண்ணுடைய கோயில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வருஷம் டூர் போட்டிருந்தோம், நல்லபடியாக போய் நல்லபடியாக வந்திருக்கோம். சாமியே சொல்கிறேன், இன்னும் நல்லபடியாக தரிசனம் கிடைச்சது, பார்த்தோம். நாங்கள் எங்கள் கூட ஒரு பட்டரு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம், சாப்பாடு செஞ்சார். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இவரெல்லாம் வேற சாப்பாடு செய்கிறாரு. சபரிமலைக்கு போயிட்டு ஐயனை பார்த்துட்டு வந்தோம், நல்லா தரிசனம் ஆச்சு. அதுக்கடுத்து திருப்பரங்குன்றம் வந்தோம். மதுரைக்கு வந்து திருப்பரங்குன்றம் முருகனை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு பழனிக்கு வந்தோம். பழனியில் கட்டுக்கடை கூட்டம், கஷ்டப்பட்டு எப்படியோ சாமி நல்ல தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ட்ரிப்பு இன்னும் முடிய போகுது. இப்போ 2 வருஷமாக வந்து அபிஷேகம் செய்ய சாமி. இந்த வருஷம் அபிஷேகம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி. எந்த வருஷம் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணல சாமி? இந்த வருஷம் தான் அபிஷேகம் பண்ணிருக்கு சாமி. சுவாமியே அதெல்லாம் மனசு திருப்தி இருக்குது சாமி. 2வது டைம் மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டு கோயிலுக்கு போனாங்க. இந்த வாட்டி நெய்த்தாங்க வந்து சூப்பராக வந்துச்சு. சாமியாக மாலை போட்டிருக்கேன். மலை ஏறும்போது ஐயப்பனை பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நேரடியாக பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2 మలేషియాలో 5 నెలల స్టోరు అంతా చేస్తాను. మాత్రం పోయింది, బీచ్కి పోలే, కుట్రారం మాత్రం పోతాంப்பா. ஆட என்ஜாய்மெண்ட் சாமியே சரணமையப்பா. இந்த ட்ரிப்பில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணது யாருன்னா பரசாமிக்கு தான். ஆனால் ட்ரிப்பில் கூட்டு போகிறதே வேணாம் சாமி. நீங்கள் சொல்ல சாமி, 2 வருஷமா இப்படியே வரா, இப்படி சொல்லுவாங்க. எப்படி சாமி வந்து என்ஜாய் பண்ணுவாங்க சொல்லுங்க சாமி. இந்த சாமி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிறாரு எங்களுக்கு கூட இருந்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய தலை தின்ட்டானா சாமிங்களெல்லாம். சாமியே சரணமையப்பா. தெரியாமல் வந்துட்டீங்க, சரி வந்துட்டீங்க, ஒரு வழியாக வந்துட்டீங்க, மாலை போட்டு வந்துட்டீங்க, மாட்டிக்கிட்டேன். இந்த 5 நாள் ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு ஐயா? முதல்ல இந்த ட்ரிப்புக்காக நான் வந்துட்டு நம்ம முரளி சாமிக்கும் மாணிக்க சாமிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இதை மெயினாக என்னை மாலை போட வச்சு இதை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது. ரொம்ப நன்றி சாமி. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ட்ரிப்பு வந்திருக்கேன். 25 பேர் ஒன்றா போயிருக்கோம் வேனில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லாம் நல்லா பழகணும். பொதுவாக மெயினாக நம்ம அன்னதான பிரபு சாப்பாடு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ப்ளஸ் இது அரேஞ்ச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது குட் மெமரி. அடுத்த வருஷம் இதோட சூப்பராக போகணும்னு ஆசைப்பட்றேன். சாமி வந்துடுங்க சாமி. இப்போ வரைக்கும் 5 நாள்லேருந்து எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எங்ககிட்ட ஒரு சொந்த பந்த மாதிரி எல்லாம் பழகி இந்த சாமிங்க கிட்ட எல்லாருக்கும் நல்லா பழகி என்னென்ன வேணுமோ இதுதான் இல்லைன்றது இல்லை. ஸ்நாக்ஸ் மட்டும் ஒரு 5000 ரூபாய் அளவு வாங்கிப்பாரு. அது மட்டும் இல்லை, மத்தியானம் போண்டா என்ன, முறுக்கு என்ன, என்ன பிஸ்கெட் என்ன, டீ என்ன, என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க சாமி. உனக்கு வாங்கி கொடுத்தாங்க சாமி. உனக்கு டீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாங்க சாமி. சாமி உனக்கு போண்டா வாங்கி கொடுத்தாரா? ஐயா உங்களுக்கு ஐயா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நல்லா வாங்கி கொடுத்தாரு. யாருமே நமக்கு இந்த மாதிரி யாரும் அமைய மாட்டாங்க. இந்த ட்ரிப்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் தான். வந்தது மட்டும் கிடையாது, ரொம்ப என்ஜாயாக இருந்தார். அவரும் ஜாலியாக தான் இருந்தாரு. என்னைக்குமே அவர் வந்து இந்த மாதிரி வந்து கார்ல தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்றாருன்னா, அவரு அடுத்த வருஷம் ஒரு பிளான் போடலாம், சூப்பராக பண்ணலாம்னு சொல்றாரு. கேரளா ஃபுல்லாக சுற்றலாம், தமிழ் விட்டுருங்க, கேரளா ஃபுல்லாக சமையல் சுற்றலாம். ஆனால் ஒன்று, அடுத்த வாட்டி நம்ம வந்து இந்த ட்ரிப் வந்து கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி சமையல் மாஸ்டர் யாரும் வைக்கலாம். மக்களோட எல்லா வேண்டுகோளும் தெரியுமா? மக்களோட வேண்டுகோள் என்ன? நீங்க மென்னும் வளரணும். நீங்க என்னதான் எங்களுக்கு கோபப்பட்டாலும் அடிச்சாலும் என் தங்கைய மோட்டுப்பட்டிலே புஜ்ஜிலோ 3க்கு சொந்தக்காரர் நீங்க தான். நாகர் விக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் சொன்னீங்க. ஆனா அருமையா எப்படி சொல்றான், எங்கிட்ட நல்லா சண்டை போட்டீங்க, ஜாலியா இருந்தீங்க, எல்லாரும் காரு துப்பிங்க சாமி. சாமியே சரணமையப்பா. சமையல் மாஸ்டர். ஆமாவா? அடுத்த வருஷம் சமையல் மாஸ்டர் அவர் தான் வரணும்னு சொல்றீங்க. ஐயா நீங்க அவர்தான் வேணுமா? கண்டிப்பா அவர் வேணும். ஐயா ஏன் வரணும் அவருன்றீங்க? என்ன பண்ணாரு அவரு? சமையல் அதிகமா பண்றாரு, நல்லா ஜாலியா இருக்கு, நல்லா சொல்றாரு. என்ன சொன்னாலே கோபப்பட மாட்டாரு. நான் சொல்றேன் ஏன்ட்டு. ஓகே, பொதுவாக நான் ஏன் மதியப்பா சாப்பாடு பண்ண வரணும்னு ஆசைப்படுறேன்னா, அவரும் நம்ம கூட மாலை போட்டு வந்தவர். நம்ம எல்லாம் மலைக்கு போயிட்டு வந்து தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம், வண்டில் உட்காருவோம். அவர் உடனே ஸ்டவ் தூக்கிலப்பா சிலிண்டர் பண்ணுவார். அவர் அந்த ரெஸ்ட் எடுக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு கூட சாயந்தரம் வந்து நான் ஹோட்டல் போகலான்னு சொல்லும்போது வேண்டாம் ஐயப்பா, எல்லாமே இருக்குது, நீ எங்கேயா ஸ்டாப் பண்ண சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ அது கூட பண்ணி கொடுத்தார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு இங்கே ஐயா
எல்லாரும் நீ தான் வேணும் சொல்றாங்க. அந்த போண்டால் ஃபேமஸ் ஆகிட்டு நிஜமே சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி பஜ்ஜி போட்டு பாரு சாமி. பஜ்ஜி எஃபெக்ட் மாத்திரமோ இவன் ஏன் உண்டு அப்பா சாமி சாமி. ஆனா சூப்பரா சாமி, அருமை சாமி. சாமி தேசியம் அடுத்த வருஷம் நீ வந்து சாமி சாமி அடுத்த வருஷம் இவர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா சாமி? சார் நம்ம எப்பா அடுத்த வருஷம் இவர் தான் வரும் சாமி. வால் போட்டாலே போடுவோம். நமக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டதுக்கு நம்ம சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் சாமி. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்பாராம யாரும் ஒரு எப்படி சொல்றது ஒரு சோசியலா பழகி நம்ம கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்து எல்லாம் பண்ணதுக்கு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வருங்கால இளைஞரே, எங்கள் முதல்வனே, தமிழ்நாட்டின் தலைநகனே,